அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசு திட்டங்கள் எவ்வாறு செயல்படுகிறது, மக்களுக்கு எந்த வகையில் சென்று சேர்கிறது என்பது பற்றி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவான திஷா கமிட்டி கண்காணித்து வருகிறது. இந்த கமிட்டியின் தலைவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையனின் கோரிக்கையை ஏற்று தேங்காய் விவசாயிகளுக்கு விரைவில் பணப்பட்டுவாடா செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் திமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக கூறிய முதலமைச்சர், இந்த திட்டத்திற்கு அலகு தொகையை ரூபாய் 3,50,000 உயர்த்தி வழங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த கூட்டத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியபடி தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவாக பணப்பட்டுவாடா செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் PMAYG திட்டத்தின் கீழ் கட்டப்படக்கூடிய வீடுகளுக்கு அலகு தொகையை உயர்த்தணும்னு கோரிக்கை வச்சார். இது தொடர்பான கருத்துரு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான 100 நாள் வேலை திட்டத்தில் தேசிய சராசரியான 52 நாட்களை விட 59 நாட்கள் வேலை வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், மத்திய அரசு தர வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகை 2118 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதாகவும் அதனை பெற திஷா கமிட்டி மூலம் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்படும் என்றும் கூறினார். அரசு செயலாளர் ககன்தீப் சிங் பேடி அவர்களையோ சந்திச்சு ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை வச்சாங்க. ஆனாலும் இன்னும் நிதி வரல. 2118 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கு. இதுக்கும் இந்த குழு மூலமா தீர்மானத்தை நிறைவேற்றி மீண்டும் வலியுறுத்துவோம். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் கர்ப்பிணிகளுக்கு சத்தான உணவு வழங்க 5,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், 2023-24 மட்டும் இந்த திட்டத்தின் கீழ் 1,51,000 கர்ப்பிணி பெண்களுக்கு 45,52,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா திட்டத்தின் கீழ் 5,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வருது. 2023-24 ஆண்டில் 1,51,674 கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுச்சு. நடப்பாண்டில் முதல் மகப்பேறு மற்றும் 2வது பெண் குழந்தை பெறக்கூடிய தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருது. பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடியாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர், தமிழ்நாட்டில் இணைப்பு சாலைகள் இல்லாமல் 7 கிராமங்கள் மட்டுமே உள்ளது என்றார். வன பாதுகாப்பு சட்டத்தின்படி அனுமதி பெற்ற பிறகுதான் அங்கு இணைப்பு சாலைகள் அமைக்கப்படும் என்பதால் அது குறித்து ஒன்றிய அரசுக்கு திஷா கமிட்டி மூலம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கிராம சாலை திட்டத்தை செயல்படுத்துறதுல தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழுது. இந்த திட்டத்தின் 4வது கட்ட செயல்பாட்டை 2011 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு 500க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இதுவரை இணைப்பு சாலை வசதி இல்லாத குக்கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்த ஒன்றிய அரசு அனுமதி அளிச்சிருக்கு. இப்படியான 7 கிராமங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. வன பாதுகாப்பு சட்டத்தின்படி அனுமதி பெற்ற பிறகுதான் அங்கே இணைப்பு சாலை வசதி ஏற்படுத்த முடியும். மத்திய அரசு திட்டம், மாநில அரசு திட்டம் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து திட்டங்களையும் மாநில அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர், அனைத்து திட்டங்களும் கடைக்கோடி பயனாளிகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் மாநில அரசு பங்கு தொகை காலதாமதம் இல்லாமல் விடுவிக்கப்படுவதாக கூறினார். ஆனால் மத்திய அரசின் நிதி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுவதால் திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு சென்றடைவதில் தாமதமாவதாக கூறிய முதலமைச்சர், உடனடியாக நிதியை விடுவிக்க இந்த குழு மூலம் வலியுறுத்தப்படும் என்றார். ஒன்றிய அரசின் திட்டம், முந்தைய அரசின் திட்டம், இந்த அரசின் திட்டம்னு எந்த பாகுபாடும் இல்லாம நாம செயல்பட்டு வரோம்னு புரிஞ்சிருக்கோம். ஒன்றிய அரசினுடைய அனைத்து திட்டங்களும் கடைகோடி பயனாளர்களுக்கும் போய் சேர்றதில் திராவிட மாடல் அரசோட பங்கை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதனால தான்
மாநில அரசின் பங்கு தொகையை காலதாமதம் இல்லாமல் விடுவிக்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு நிதி கிடைக்க காலதாமதம் ஆகிறதுனால திட்டங்களோட பயன்கள் மக்களுக்கு சென்றடைவதில் தாமதமாகுது. உடனடியாக நிதியை விடுவிக்க இந்த குழு மூலமாக வலியுறுத்தப்படும்னு உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன்.